சொன்ன அந்த அடல் சேது பாதம் மும்பையில் அந்த பாலத்திற்கு நானும் நேரடியாக பார்வையிட்டு அந்த பாலத்திலே நானும் பயணித்தேன். அதனுடைய விளைவாகத்தான் இப்பொழுது நம்முடைய கலைஞர் விளக்கத்திலிருந்து மாமல்லபுரம் என்பது நீண்ட தூரமாக இருக்கிற காரணத்தினால் முதல் கட்டமாக அந்த கலைஞர் விளக்கத்திலிருந்து நீலாங்கரை வரைக்கும் 15 கிலோமீட்டர் இருக்குது. முதல் கட்டமாக அந்த பணியை எடுத்துக்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தான் இப்பொழுது திட்ட அறிக்கை தயார் பண்ணுவதிலே துறை சார்பாக பொறியாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது முழுமை பெற்ற உடனேயே ஒன்றிய நிதியிலிருந்து அதை செய்வதா அல்லது தனியார் பங்களிப்போடு செய்வதா அல்லது மாநில நிதியிலிருந்து செய்வதா என்பதை முதலமைச்சரிடம் கலந்து பேசி முடிவு செய்யப்படும். மாண்புமிகு உறுப்பினர் பிச்சாண்டி. சென்னை கலங்கரை விளக்க முதல் நீலாங்கரை வரை கடல் மேல் பாலம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப்படும் என்று அமைச்சர் ஏவவேலு கூறியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது தொடர்பான விரிவான விவரங்கள். ஆளுநர் உரை மீதான விவாதம் இன்றைய தினம் பேரவையில் நடந்து வருகிறது. சட்டப்பேரவையில் துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி கேள்வி நேரத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார். அப்பொழுது தமிழ்நாட்டில் கடலோர பகுதிகளில் கட்டுமான பணிகள் அதே போன்று உட்கட்டமைப்பு மேம்படுத்தக்கூடிய வகையில் கடல்சார் வாரியம் என்ற ஒரு மையம் அமைக்க வேண்டும். மும்பையில் அடல் சேது பாலம் இருப்பது போல சென்னையிலும் ஒரு பாலம் அமைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் கேள்வி நேரத்தில் முன்வைத்திருந்தார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் ஏவாவேலு, சென்னையில ஈசிஆர் பகுதிகளில் கிழக்கு கடலோர சாலைகளில் மாமல்லபுரம் வரையிலும் செல்வதற்கான அந்த பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல்கள் இருப்பதனால அதற்கு மாற்று வழியாக சென்னையுடைய லைட் ஹவுஸ்ல இருந்து நேராக நீலாங்கரை வரையிலும் தற்போது முதற்கட்டமாக ஒரு 15 கிலோமீட்டருக்கு பாலம் அமைப்பதற்கான ஆய்வு பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்திருக்கிறார். அதாவது மாமல்லபுரம் வரையிலுமே இந்த மேம்பால பணிகள் தொடரும் என்பதற்கான திட்டம் இருப்பதாகவும், ஆனால் தற்போது முதல் கட்டமாக சென்னை கலங்கரை விளக்கம் அதாவது லைட் ஹவுஸ்ல இருந்து நீலாங்கரை வரையிலும் கடலோர பகுதிகளில் முழுவதுமாக அந்த கடல் சார்ந்த பகுதிகளில் அடல் சேது பாலம் மும்பையில் இருப்பது போல சென்னையிலும் ஒரு பாலம் அமைப்பதற்கான டிபிஆர் என சொல்லக்கூடிய டீடைல் ப்ராஜெக்ட் தயார் செய்யக்கூடிய பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அது நிறைவடைந்த பிறகான சாத்தியங்கள் சொல்லப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார்.